இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் ஓப்பன்ற ஆப்ஷன் நான் சொல்ல வேறு ஒரு வீடியோவில் தம்ப்லைன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைல் போயிட்டு நான் உங்களுக்கு சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த சோர்ஸ் ஃபைல் நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன். அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கலர் கிரேடியன்ட் அண்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் அப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே மேஜிக் வேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஏரியாவில் என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இங்கே லேசர் டூல் யூஸ் பண்ணி ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே படம் வரைகிற மாதிரி ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காமல் இப்படி ரவுண்ட் மாதிரி போட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் கட் ஆகிடும். இந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியா மிஸ் ஆகிட்டுருக்கு நமக்கு. அதை என்ன பண்ணலான்னா Ctrl+ கொடுங்க. Ctrl+ ஜூம் இன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேசர் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே இது மேலே அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காதுங்க. ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காமையே அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா ஷிஃப்ட்டில் திருப்பி கை எடுக்காமையே அப்படியே ஷிஃப்ட்லேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பென்சில் வச்சு எப்படி படம் வரைகிறோம் அந்த மாதிரி மவுஸை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஏரியா செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் சொல்லியிருந்தேன். இங்கே கிளிக் பண்ணாலும் வரும், ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் வரும். ஓகே, இப்போது இது செலக்ட் இன்வெர்ஸில் இருக்குது. நமக்கு தேவை இந்த இமேஜ். அதுக்கு ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் இன்வெர்ஸ்லேயே Ctrl+J கொடுத்தீங்கன்னா இது ஒரு காப்பி கிடைக்கும். அப்படி கொடுத்தா என்ன ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். Ctrl+J அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கோம். பட் நம்ம இந்த இமேஜை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Z கொடுக்குறேன். Ctrl+Z. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் Ctrl+J கொடுத்திங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வருது பார்த்தீங்களா, இங்கே இந்த லேயரில் வச்சோன்னே ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டில் போய்ட்டு மாடிஃபைல போய்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுங்க. இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோகிராஃபி. அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 25 வைக்கலாம். ஓகேன்னு கொடுங்க. சரி, இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டில் போய்ட்டு மாடிஃபைல போய்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நம்ம இப்போ கொடுத்தோம்ல, இதை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ் எரைஸ் ஆகிறதுக்காக தான். இந்த இமேஜோடையே ப்ளர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா இந்த இமேஜோட சில விஷயம்லாம் இங்கே பிளர்னஸோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டோட. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்து ஃபில்லுன்ற ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ ரெண்டாவது லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நமக்கு வேணும். ஃபைலில் போய்ட்டு ஃபில்லுன்னு கொடுங்க. இந்த கண்டென்ட் அவர் இது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஒரு வேளை வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் இருக்க ஒரு சில பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் அப்ளை ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, சரி,
இப்போ இதை ரிலீஸ் பண்ணோன்னா இந்த செகண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த செலெக்ஷன் வந்து போயிடும், டீசெலக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இங்கே இருக்க ஐ சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளர் பண்ணணும். பிளர் பண்ணுறதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா, ஃபில்டர்ஸில் போய்ட்டு பிளர் கேலரி போயிடுங்க, ஃபீல்டு பிளர் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த பிளரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ தேவைப்படுது, அதனால் இவ்வளோ வைக்கிறேன். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 113 இருக்குது. நான் ஒரு 115 வரைக்கும் வச்சு பார்க்குறேன். சாரி, 115 வரைக்கும் வச்சு பார்க்குறேன். ஓகே, எனக்கு 115 ஓகேன்னு தோணுது, அதனால் அப்படியே ஓகேன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இங்கே சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கிரேடியன்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த 3ஆவதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஒன்றா செலக்ட் ஆகும். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணாதீங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா 3 லேயரும் வந்து உங்களுக்கு ஒன்றா இங்கே அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ண லேயரை அப்படியே ட்ராக் பண்ணி பின்னாடி அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஒரு டார்க்கிஷான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து டெக்ஸ்ட்டையும் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் லேயர் ஷிஃப்ட் பிடிச்சி 3ஆவது லேயர் இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. எந்த இடத்துல வேணும்னு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும், அதனால் இங்கே அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். சரி, இப்போது இங்கே ரேங்க்ன்னு இருக்கிறது வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி போகணும். அதனால் அதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி பேக் அனுப்புகிறேன். ஓகேங்களா? இது வந்து பேக்கில் போயிடுச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் வந்து 2 லைட்டிங் எஃபெக்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இது வேலை முடிஞ்சிடுச்சு, அதனால் நோ கொடுத்துட்றேன். லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து 2 லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை அப்படியே மூவ் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு 2 லைட்டிங் எஃபெக்ட்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இங்கே வச்சோன்னே ஒரு மாதிரி கலர் வேல்யூஸ் மாறுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. பட் கரெக்டாக வரதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் லேயர் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரண்ட் லேயர் எங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, லேயரில் போய்ட்டு அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுங்க. 2வது பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது. பிளெண்டிங் மோட்ஸில் போய்ட்டு ஸ்க்ரீன் வைங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு எங்கே நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னொன்று, 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். அடுத்தது இங்கே பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கில் இருக்க இன்னொரு எஃபெக்ட்ஸையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். 2 கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒரு சின்ன வித்தியாசம் தான். இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பிளர்னஸ் இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு திருப்பி அதையும் இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், பிளெண்டிங் மோட்ஸில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு வைங்க. எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே வேணும், அதனால் நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக இங்கே அந்த ஷேட்ஸ் வர மாதிரி தேவை, அதனால் நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இந்த லைட்டிங் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபைல்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு சோர்ஸ் ஃபைல் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே மேலே ட்ராக் பண்ணுங்கள். அது ஓப்பன் ஆகிடும். அப்படியே இங்கே கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் வந்து நான் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி லேயர் ஸ்டைல், அது ஒன்று தான் இங்கேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்திங்கன்னா ஒரு லைட் ஷேடு வந்து இங்கே அப்ளை ஆகும். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப டீப்பாக தெரியாது, ஆவரேஜாக ஒரு லைட்டான ஷேடு வந்து இங்கே அப்ளை ஆகும். சரி, அடுத்த ஆப்ஷன் போகலாம். அடுத்த ஆப்ஷன் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் எ நியூ லேயர், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தனியாக ஒரு எம்டி லேயர் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே கிரேடியன்ட் போய்ட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எம்டி லேயரில் ஷிஃப்ட் பிடிச்சி லைட்டாக ஒரு கோடு மாதிரி போடுங்க. இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். அடுத்து வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்படியே ட்ராக் பண்ணி ப்ளஸ் சிம்பிளில் வைங்க. எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கிடைக்கும். இதை 2 மெத்தடில் பண்ணலாம். அப்படியே ட்ராக் பண்ணி ப்ளஸ் சிம்பிளையும் வைக்கலாம். Ctrl J கொடுத்தாலும் நமக்கு இன்னொரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும்.
இப்போ இது வந்து எங்கே வேணும் அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த கிரேடியண்ட்க்கு முன்னாடி வைங்க. கிரேடியண்ட் முன்னாடி வச்சுட்டு இங்கே பிளெண்டிங் மோடில் போயிட்டு சாஃப்ட் லைட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட் லைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு, டார்க்கிஷான ஒரு எஃபெக்ட் வந்து இதில் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜுக்கு வந்து கொஞ்சம் ஷேட்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு சோர்ஸ் ஃபைலில் அது இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் தனித்தனியாக தான் நம்ம கொடுத்தாகணும். அதையே எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் சோர்ஸ் ஃபைலில் அந்த ஷேட் கொடுக்கல. பட் இதில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி ஷேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திருப்பி வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ஒரு எம்டி லேயர் இங்கே ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி கிரேடியன்ட் போங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய 2-3 கலர்ஸ் ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு நான் ஒரு ரெட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி இது மேலே அப்ளை பண்ணுங்கள். திருப்பி வந்து கிரியேட் எ நியூ லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி இப்படி மூவ் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டில் போயிட்டு பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஓவர்லேன்னு வைங்க. சாஃப்ட் லைட் வைக்கலாம், இல்லை ஓவர்லே வைக்கலாம். ரெண்டு எது வேணாலும் வைக்கலாம். பட் நான் வந்து எனக்கு ஓவர்லே விட சாஃப்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்காக நான் சாஃப்ட் லைட் வைக்கிறேன். இந்த இடத்துலையும் வந்து சாஃப்ட் லைட் வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த கலர் வேல்யூஸ் ரொம்ப ரெட்டிஷாக இங்கே இது மேலே அப்ளை ஆகிட்டுருக்குல, அதை கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எரேசர் யூஸ் பண்ணி அப்படியே எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த அப்படியே எரேஸ் பண்ணிட்டே வாங்க. கீபோர்டில் பீன்ற ஆல்ஃபபெட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ப்ராக்கெட்டு, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ராக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் சொல்லுவாங்க, பெருசாகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் ப்ராக்கெட்டை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் வேணும், மற்றெல்லாம் எரேஸ் ஆகணும். அதனால் அது மேலேயே அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வச்சுருக்க லைட்டிங் ஷேட் வந்து இந்த இமேஜ் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்க்காக நம்ம அதை கொடுக்குறோம். அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர் மேலே. அதுக்கப்புறம் டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டோஜ் டூல்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த சைஸை கூட்டுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய டூல்ஸ்க்கு வந்து சைஸ் கூட்டுறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் பி ஆல்ஃபபெட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் ப்ராக்கெட் தான். ஓகேங்களா. இப்போ எனக்கு சின்னதாக வேணும், அதனால் நான் சின்னது பண்ணி இந்த ஹைலைட்ஸை மட்டும் நான் கொஞ்சம் அது மேலேயே அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு அப்படியே அது மேலேயே அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் வேணாம், ஓரளவு ஹைலைட்ஸ் ஏரியாவில் மட்டும் வைங்க. அடுத்தது இந்த இமேஜை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜூம் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸில் போங்க. கேமரா ரா ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நாய்ஸ் ரெடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே எவ்வளோ தேவைன்னு பாருங்கள், அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நான் ஒரு 31 சம்திங் இந்த ஃபோட்டோக்கு, ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது வேணும். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. அந்தந்த ஃபோட்டோக்கு தகுந்தாப்புல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓரளவு ஒரு 35 வச்சுக்கலாம். 35 இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு 35 வச்சுட்டு அப்படியே ஓகே கொடுக்குறேன். சரி, இப்போ மேலே இருக்கிறதுல நாய்ஸ் வந்து கரெக்டாக அப்ளை ஆச்சு. இந்த இமேஜுக்கும் நமக்கு நாய்ஸ் வந்து அப்ளை ஆகணும். அதனால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்டோர் ஆகிட்ருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கேமரா ரா ஃபில்டர் யூஸ் பண்ணோம். அதில் சில ஆப்ஷன்ஸும் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபில்டர்லேயே காமிக்கும். அப்படியே கொடுத்திங்கன்னா அது வந்து அப்படியே இதுக்கு அப்ளை ஆகிடும். ஒவ்வொரு டைம் நம்ம அங்கே போக தேவையில்லை. இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் வந்து ஓரளவு ஸ்மூத் ஆகிட்டுருக்கு. சரி, அடுத்தது ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் ஒன்று இதிலே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் எஃபெக்ட்டும் நம்ம கண்ணில் பார்க்காமே இது அப்ளை ஆகிட்டுருக்கு. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம்.
ஒன்றும் இல்லை, இங்கே மேலே இருக்க ஐ வந்து கிளிக் பண்ணுங்கள், ஐ சிம்பிளை எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இது அப்ளை ஆகிட்டுருக்கு. ஆனால் இதோட ஒரிஜினல் ஃபைல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், எந்தெந்த விஷயம் வேணாமோ அதை எடுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த லைட்டிங் ஷேட் வேணான்னு சும்மா எடுத்து காட்டுறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், இந்த ஐ சிம்பிள் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் வேல்யூஸ் வந்து இந்த இமேஜ்க்கு வந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஐயும் எடுக்கிறேன், இந்த இமேஜ் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜையும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கலர் வேல்யூஸ் வந்து இந்த ஃபைலில் அப்ளை ஆகிட்டுருக்கு. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருக்கு, எந்தெந்த இடத்துல ஐ எடுத்து பார்த்தேன்றதை பார்த்துக்கங்க கரெக்டாக, வீடியோ பார்க்கும்போதே கரெக்டாக பார்த்துக்கங்க. ஒருவேளை எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு சேவ் அ காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர், வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் பண்ணல, ஒரு காப்பி இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ஜேபேக் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி அந்த எஃபெக்டே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஐ வந்து ஹைட் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் டீட்டெயில் அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.